இருக்கீங்களா? நான் தான் சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? ஒரு பழமொழி கதை தான் பார்க்க போறோம். ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது அப்படின்ற பழமொழி தான் அது. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது அப்படின்னு கூட இந்த பழமொழிக்கு சொல்லுவாங்க. சரி, அதுக்கு ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல கார்த்தி அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். அவன் நல்ல ஒரு புத்திசாலி பையன். ஆனா அவனுக்கு ஒரு சின்ன பழக்கம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவன் எப்ப பார்த்தாலும் எந்த வேலையுமே செய்யாம பேசிக்கிட்டே இருப்பான். எது சொன்னாலும் அதை பத்தி பேசிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் கார்த்தியோட அம்மா அவனை கூப்பிட்டு, கண்ணா, நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்கெல்லாம் வராங்க, அதனால நீ சந்தைக்கு போய் ஒரு பெரிய சொரக்காய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. கார்த்தி என்ன பண்ணா, சந்தைக்கு போகாம வீட்டுக்கு வெளியில அவனோட நண்பர்கள்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்களா, அவங்க கூட விளையாண்டுட்டு இருந்தானா இவனும் அந்த சுரக்காயை பத்தி பேசிக்கிட்டே இருந்தான். நான் இப்ப போய் ஒரு சுரக்காய் வாங்கிட்டு வர போறேன், எங்க வீட்டுக்கு விருந்தாளி எல்லாம் வர போறாங்க, எங்க அம்மா அதை வச்சு சுவையா நல்லா ஒரு கூட்டு செய்ய போறாங்க அப்படின்னு பெரிய கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமும் சுரக்காயை அவன் வாங்கிட்டு வரல. ஆனா அவன் அதை பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தான். எல்லா நண்பர்கள்கிட்டயும் அதை பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு வீட்டுல அம்மா அவனை கூப்பிட்டு, கார்த்தி, சுரக்காய் வாங்கிட்டு வந்துட்டியா? நான் சமைக்க தயாராயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் அவனுக்கு நினைவுக்கே வந்துச்சு, அவன் சுரக்காய் வாங்க போகவே இல்லை, ஆனா அதை பத்தி நிறைய பேசிட்டே இருந்தான் அப்படின்னு. உடனே அவன் அம்மா கிட்ட சொன்னான், அம்மா நான் போய் வாங்கவே இல்லை, அவனோட நண்பர்கள் கிட்ட அதை பத்தி ரொம்ப பேசிட்டே இருந்தேன் அப்படின்னு. அம்மா அப்ப சிரிச்சுட்டே சொன்னாங்க, பேசினா மட்டும் சாப்பாடு வராதுப்பா, ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது, அதனால நம்ம நிஜமாவே எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நாள்ல இருந்து கார்த்தி ஒரு நல்ல பாடம் கத்துக்கிட்டான். சொல்றது மட்டும் போதாது, செயலும் அவசியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதனால வெறும் வார்த்தைகள்னால பயன் இல்லை, செயல் தான் உண்மையான பலன் தரும் அப்படின்றத நாமளும் தெரிஞ்சுப்போம். இந்த பழமொழியை திருப்பி சொல்லி பார்ப்போமா? ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது, அப்படி இல்லைன்னா ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது அப்படின்றதுதான் இந்த பழமொழி. இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா? அதனால நாமளும் எந்த ஒரு செயலா இருந்தாலும் அதை சொல்லிட்டே இல்லாம நிஜமாவே அதை செயலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இப்ப சீக்கிரமா போய் தூங்குங்க. டாடா, நான் போயிட்டு வரேன்.